நிறைய அவசரம் இல்லாம நம்ம பார்க்கலாம். கிரீக் கத்துக்கிறவங்க உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் வரும்பொழுது அதை சொல்லுவேன். லெசன் 3ல படிச்ச ஒமேகா வெர்பு, லெசன் 4ல படிச்ச இயோ வெர்பு வரும். ஏன்னா வெர்பு பிளேஸ் மேஜர் ரோல்ல வரும். சில நேரங்கள்ல நவுன் வரும், ப்ரிபோசிஷன் அதெல்லாம் வரும்போது லைட்டா ஹிண்ட் பண்ணிட்டு வேகமா போயிடுவேன். ஏன்னா அதுல நம்ம பண்ணோம்னா ரொம்ப இதாயிடும். அதனாலதான் நான் என்னதான் கிரீக் பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் ரொம்ப அந்த கிரீக் நுவான்சஸ்க்கு எல்லாம் போறது இல்லை. ஏன்னா காமன் பீப்புளுக்கு ஓப்பன் இன்விடேஷனை வச்சு கூப்பிடுறதுனால. சரிங்களா? அதனாலதான் எனக்கு கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா படிச்சது ஞாபகம் வந்து அதை எப்படி யூஸ் பண்றாருங்கிறதும் பிரயோஜனமா இருக்கும். அதனால விசேஷமா ஐ வாண்ட் அப்ரிஷியேட் கெனடியன். ஹி இஸ் த ஒன்லி ஃபெய்த்ஃபுல் ஸ்டூடெண்ட் டர்ன்ட் அப். ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரைட். நம்ம இருக்கிறவங்கள வச்சு ஆரம்பிச்சிடலாம். சரியா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரம் பிரட்டிங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையுள்ளவர், எவ்வளவு இரக்கம், எங்கள் மேல் அதிக அன்புள்ளவராயி உம்மை வெளிப்படுத்துவதற்கு சித்தம் கொண்டு ஆண்டவரே உடைய வேத வாக்கியங்களின் மூலமாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வெளிப்பாட்டை உடைய வசனங்களின் மூலமாக சரியாய் ஆரோக்கியமாய் புரிந்து கொள்ளுகிற அறிவே எங்களுக்கு. அதை நாங்கள் பேஸ் பண்ணி மூல பாஷையிலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது எழுத்தாளருடைய அந்த இன்டென்ஷனை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே இந்த கிராமட்டிக்கல் நுவான்சஸை பார்த்து அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸை புரிந்து கொண்டு அதன்படி விளக்கவும் எங்களுக்கு ஞானத்தை தான். இன்றைக்கு ஆண்டவரே நிறைய இடங்கள்ல வேத வசனங்கள் டேம்பர் பண்றாங்க. ஆண்டவரே வேத வசனத்தை புரட்டுறாங்க. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே கர்த்தாவே ஜாக்கிரதையாய் கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து மற்றவர்களையும் ஜாக்கிரதையாய் நடத்த நாங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டு நிலைத்திரு. வாட்ச் யுவர் லைஃப் அண்ட் யுவர் டாக்டரைன். உன்னையும் உன் உபதேசத்தையும் குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் உன்னையும் நிரட்சித்துக் கொள்ளுவாய், உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நிரட்சித்துக் கொள்வாய். அன்பின் தெய்வமே, இதுதான் எங்களுடைய ஆண்டவரே வாஞ்சையா இருக்க ஜெபிக்கிறோம். எவ்வளவு பேர் இருக்காங்க ஆண்டவரே, நீங்க கொண்டு வந்த 3 பேருக்காய் நன்றி. இன்னும் எங்களுக்கு மத்தியில யங் பீப்புள்லாம் வரணும் அப்பா. ஆண்டவரே விசேஷமா அதுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஆண்டவரே இப்ப எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா ஆண்டவரே அவங்க நல்ல எக்யூப் ஆவாங்க. ஆண்டவரே இந்த ஓப்பன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அவங்க வர உதவி செய்யும். எவ்வளவு பேர் இதே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. வென்ஸ்டே கிரீக் பைபிள் ஸ்டடின்னு தெரியும். ஆண்டவரே வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பிள்ளைகளுடைய கண்களை திறந்துடணும். ஆண்டவரே நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்மளுடைய சார்ல்ஸ் திருவள்ளுவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. வெல்கம் சார்ல்ஸ், குட் ஈவினிங். ஓகே, பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ Galatians chapter 4. இருக்காரா? பேப்டிஸ்ட் இருக்காரா? எஸ், நமக்கு காட்டுவார். ஓகே, குட். ஸோ என்னோட வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, பேப்டிஸ்ட் யூ கேன், நீங்க காட்டினாராக. என்கிட்ட இன்டர்லீனியர் இருக்குது. ஒரு காட்டுறது வரைக்கும் நான் லெட் மீ குயிக்லி ரீட். லெகோ டே. டேனா பட்டு, நவ்வு, அண்டு, இது சின்ன பார்ட்டிக்கிள். இதனால என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த இடத்துல நவ், லெகோ. 3rd லெசன்ல படிச்ச கன்னடி என்ன? ஐ சே. நவ் ஐ சே. இல்லைன்னா ஓவர். அது அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி டே மாத்திக்கலான்னு. டே இஸ் அ ஸ்மால் பார்ட்டிக்கல். என்ன டேனா அண்டு போடலாம், பட்டு போடலாம், மோர் ஓவர் போடலாம், ஆல்சோ போடலாம், எது வேணாலும் போடலான்னு. அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி டே போட்டுக்கிறாங்க. சரியா? நான் வச்சிருக்கிற இன்டர்லீனியர்ல நவ்வுன்னு போட்டிருக்கு. நீங்க பாக்குறதுல மோர் ஓவர். இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சரியா, லெகோ அழகா வந்திருக்கு பாருங்க. லாம்டா கேபிட்டல் லெட்டர் வந்திருக்கு பாருங்க. லெகோ. மோர் ஓவர் ஐ சே. நான் என்ன சொல்றேன்? எப்பி தான் எஃப்னு மாறி இருக்கேன்னு. சரியா? எப்பி ஃபார் ஓசான். ஓசான்லாம் நம்ம படிக்கல. ஆஸ் லாங் அஸ்
எது வரைக்கும்? குரோனான். கிரானாஸ்னா டைம் என்ன? இதுல இருந்து வந்த வேர்டு தான் கிரானாலஜி. இங்கிலீஷ்ல கிரானாலஜின்னு சொல்றோம்ல, இதுல இருந்து வந்ததுதான் குரோனான், டைம். as long as டைம். ஓகே, நம்ம அதை முடிப்போம், அப்பதான் தெரியும். கிளேரோமோனாஸ். இந்த கிளேரோமோனாஸ்ங்கிற வர இடம் எல்லாம் வந்து ஹேர்னு அர்த்தம், சுதந்திரவாளி, இல்லைன்னா அதுக்கு உரிமை கொண்டாடுகிற ஆள், ஹேர். சரியா? ஸோ கிளேரோமோனாஸ் இதை ஃபுல்லா படிச்சா நமக்கு அந்த மீனிங் வரும். நேப்பியாஸ். நேப்பியாஸ்னா சைல்டு. என்ன சொல்ல வர்றாரு? நவ் ஐ சே as long as. சரியா? எது வரைக்கும்? சைல்டா இருக்கிற வரைக்கும். ஈஸ் எஸ்டின் இருக்குல்ல, இருக்கிற வரைக்கும். இருக்கிறது அந்த எஸ்டின், சைல்ட் ஈஸ். குழந்தையா இருக்கிற வரைக்கும், அதான் as long as. சரியா? குழந்தையா இருக்கிற வரைக்கும். ஊடே இல்லைங்கிறாரு. ஊனாலே நெகட்டிவ், ஊடேன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா சொல்றாரு. நாட் டயாஃபெரை. ஏயில முடியுது பாருங்க, நான் வெர்பு பிளஸ் எஸ் போனோம்ல, ஏய் வந்தா ஹி டிஃபர்ஸ். இந்த டயாஃபெரால நம்ம வாசிக்கல, நம்ம படிச்சுக்கல. டயாஃபெரைனா ஹி டிஃபர்ஸ். ஹி டஸ் நாட் டிஃபர்னு போடணும், ஏன்னா ஊடே வந்துருச்சு இல்ல, நெகட்டிவ். ஹி டஸ் நாட் டிஃபர். யாரு? அந்த குழந்தை வித்தியாசமே இல்லையா. யாருல இருந்து? டூலு. டூலாஸ் தான் டூலூன்னு மாதிரி இருக்கு. ஃப்ரம் அ ஸ்லேவ். அப்ப அடிமைக்கும் குழந்தைக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறது. சரியா? குழந்தையா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, as long as okay they are children, they are okay not, இல்லைன்னா better than slaves, இல்லைன்னா they are not, they did not differ from slaves. okay, they do not differ from slave. ஸ்லேவுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. குரியாஸ்னா லார்டுன்னு சொல்லலாம், ஓனர்னு சொல்லலாம். ஓனர். பாண்டோன். பாண்டான்னா ஆல் எவ்ரி திங். போன் பீயிங். சரியா? என்னது? தோ தே ஆர், எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஓனரா இருந்தாலும், எவ்ரி திங் எல்லாமே, எல்லாத்துக்கும் தே ஆர் ஓனர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். சரியா? ஸோ தோ தே ஆர் ஓனர்ஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த இடத்துல பாண்டோன்னு போட்டிருக்குல்ல, எவ்ரி திங். திங்குக்கு வந்து கிரீக்ல வேர்டு கிடையாது. சரியா? இந்த இடத்துல இந்த தேங்கிறது யாரு? ஸ்லேவ் கிடையாது, குழந்தை. சரியா? என்ன சொல்ல வர்றாரு 1வது வசனத்துல? நம்ம என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. என்னதான் குழந்தை தானே ஓனரு, ஏன்னா ஹேர் தானே, அவங்க தானே அடுத்த வாரிசு. என்னதான் குழந்தைக்கு எல்லா சொத்தும் உரிமையா இருந்தாலும் அடிமைக்கு கிடையாது. ஆனால் அந்த குழந்தை அடிமைக்கு குழந்தையா இருக்கிற வரைக்கும். அதனாலதான் முதல்ல ஆஸ் லாங்கஸ்ன்னு பார்த்தோம். அந்த வேர்டு பார்த்தோம்ல, ஆஸ் லாங்கஸ்ன்னு ஒரு வேர்டு. ஓசோன்னு பார்த்தோம்ல, அதான் குழந்தையா இருக்கிற வரைக்கும் அது அடிமை மாதிரி தான். என்னதான் அந்த குழந்தை சுதந்திரவாளியா இருந்தாலும். புரியுதுங்களா? வாசிங்க 1வது வசனத்தை வாசிங்க. தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னு பார்க்கணும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அழகா சொல்லியிருக்கு பாத்தீங்களா? சிறு குழந்தையா இருக்கும் தான் அந்த ஹோசாஸ்ன்னு பார்த்தோம். சரியா? இந்த ஹோசான் பார்த்தோம்ல, ஆஸ் லாங் அஸ். 1வது வசனம் தெளிவா புரியுதா? இதுல இருந்து என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம பைடியான்னு சொல்லி பெடகாக வச்சு பார்த்தோம். வாங்க போனா மேடம், வெல்கம் வெல்கம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் நீங்க ஜாயின் பண்றீங்களா, அதை குறித்து சந்தோஷப்படுறேன். there are 2 faithful students I want to acknowledge. ஒன்னு போனா மேடம், இன்னொருத்தவங்க வந்து நம்ம கென்னடி அண்ணன். 2 பேருக்காக உண்மையா சொல்றேன், நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு சிரமம் எடுத்து டீச் பண்ணும்போது அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளவு பிஸி ஷெடியூல் இருந்தாலும் வரீங்க பாத்தீங்களா? 12 பேர் 10 பேர் படிக்கிறாங்க இன்டர்மீடியட், பாக்கி 8 பேரை காணும் பாருங்க. ஸோ அதனால இதை பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். 1வது வசனத்துல போன மேடம் நம்ம பார்த்த லெசன் 3ல பார்த்த லெகோ வருது. ஆமா,
லெகோ, எஸ்டின்லாம் அழகா வருது. சரியா? ஸோ டூலாஸ் பார்த்தோம்ல, 5வது லெசன் 5ல டூலாஸ் மேஸ்குலைன் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்துச்சு. உரியாஸ், உரியாஸ்னா லார்டு இல்லைன்னா மாஸ்டர், அது வந்துச்சு. ஸோ நிறைய வருது. இப்ப 2வது வசனம் போலாமா? வில் மூவ் ஆன் டு லெசன் 2. நிதானமா பொறுமையா போலாங்க. கிரீக்கை பொறுத்த வரைக்கும் நான் அவசரப்படவே மாட்டாங்க. 4 வசனங்கள் படிச்சாலும் நம்ம நிதானமா பொறுமையா போகலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ verse 2. அல்லா பட் கூப்போ, கூப்போனா அண்டர். நான் இதுலேருந்து படிக்கிறேன், பேப்டிஸ்ட் காட்டுற வரைக்கும். பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்க, பேப்டிஸ்ட் ப்ளீஸ். அல்லா பட் கூப்போ அண்டர், கீழே. எப்பிட்ரோபோஸ், எப்பிட்ரோபோஸ் 3வது வேர்டு பாருங்க, 2வது இதுல எப்பி ப்ரிபோசிஷன், ட்ரோபோஸ். இந்த வேர்டெல்லாம் நமக்கு படிச்சது இல்லை. ட்ரோபோஸ், எப்பிட்ரோபோஸ்னா கார்டியன் அர்த்தம். அக்யூசேட்டிவ் ப்ளூரல்ல வந்திருக்கு, கார்டியன்ஸ். சரியா? பட் நவ் அண்டர் கார்டியன்ஸ், இப்ப கார்டியன்ஸ் தான் இருக்கான். யாரு? அந்த குழந்தை எஸ்டின், ஹி இஸ். அந்த ஹி வந்து யாரை காட்டுதுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? என்ன வேர்டு பார்த்தோம்? நேப்பியாஸ்ன்னு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் வேர்ட்ல நேப்பியாஸ்னா இன்ஃபேண்ட்னு போட்டிருக்கு. இன்ஃபேண்ட்டுக்கு வந்து 2 வேர்டு இருக்குது. ஓகே, பைடியான், அதுல இருந்து வந்ததுதான் பீடியாட். பைடியான் ஒரு வேர்டு, நேப்பியாஸ். சரியா? இன்ஃபேண்ட். ஸோ இதுல இருந்து வந்த வேர்டு தான் நாப்கின். நாப்கின் போடுறோம்ல, நேப்பியாஸ். சரி, எனவே கம் பேக். ஹி இஸ் அண்டர் கார்டியன்ஸ். யாரு? அந்த குழந்தை குழந்தையா இருக்கிறதுனால அது கார்டியன்ஸ்க்கு கீழே தான் இருக்க முடியும். அதுக்குன்னு ஒருத்தர் கார்டியன்ஸ் வேணும். ஏன்? அந்த குழந்தைக்கு ப்ராப்பரா மெச்சூரிட்டி கிடையாது. குழந்தை காய். இன்னொன்னு ஐகோ நோமோஸ், ட்ரஸ்டீஸ். சரியா? அன்டில் எது வரைக்கும்? இப்ப யார் யாருக்கு கீழே இருக்கணும்? கார்டியன்ஸுக்கு கீழே. அண்ட் ஆய்கோ, உங்களுக்கு தெரியும் ஆய்கோஸ்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஆய்கோ நோமோஸ்னா அந்த ஹவுஸை பார்த்துக்கிறவங்க, ட்ரஸ்டீஸ். சரியா? ஸோ அதனால அந்த குழந்தை தே ஓகே, பட் த சைல்ட் ஷுட் ரிமைன் அண்டர், கம் அண்டர் கார்டியன்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸ். கீழே தான் வர முடியும், கீழே தான் இருக்க முடியும். ஏன்னா சைல்டு இம்மெச்சூர்ட் இல்லைங்க, இன்னும் வளரலங்க. குழந்தையா இருக்கிற வரைக்கும், 1வது வசனத்துல அண்ணன் படிச்சார்ல, குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஒரு காரியம் பார்த்தோம். 1வது வசனத்துல அடிமைக்கு ஈக்குவல். ஆமா, டிஃபரன்ஸ் கிடையாது. 2வது வசனத்துல என்ன பார்த்தோம்? அது குழந்தையா இருக்கிறதுனால அது கார்டியன்ஸுக்கு கீழவும் ட்ரஸ்டீஸ்க்கு கீழவும் இருக்கும். பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுங்க தம்பி. ட்ரஸ்டீஸ் கீழவும் இருக்கும். நான் படிக்கிறேன் இதுல இருந்து. ஸோ கார்டியன்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸ். அன்டில் அர்க்கி மேடம் வருது பாருங்க, அர்க்கி. அன்டில் பார்த்தோம்ல, இதெல்லாம் நம்ம படிச்ச வார்த்தை, ப்ரிபோசிஷன். அன்டில் எது வரைக்கும் இருக்கும்? டேஸ் ப்ரோதெஸ்மியாஸ். ஓகே, ப்ரோதெஸ்மியாஸ். ப்ரோனா முன்னாடி, previously. தெஸ்மியாஸ்னா appointed. until the appointed. ஓகே, எது வரைக்கும்? யாரால? டு பட்ராஸ், ஃபாதர். ஓகே, பட்ராஸ்னா பட்டேர்னா ஃபாதர். அப்ப the child remains under guardians and trustees until the date set by the father னு போடுறது. இல்லாட்டினா until the time appointed by the father. அப்பா ஒரு காலம் குறிக்கிற வரைக்கும், தகப்பன் காலம் குறிக்கிற வரைக்கும். பாருங்க 3ல பாருங்க, கூப்போ சாரி மேல பாருங்க, ப்ரோதெஸ்மியாஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அப்பாயிண்டட் பை ஹிஸ் ஃபாதர் டு பட்ராஸ். பட்டேர்னா ஃபாதர், மட்டேர்னா மதர். அப்பா தகப்பன் குறிக்கிற காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், அது வரைக்கும் தான் அந்த அர்க்கி, அன்டில். இப்ப தெரியுதா? தகப்பன் குறிக்கிற காலம் வரைக்கும் தான் அது என்ன பண்ணும், அது வரைக்கும் தான் கார்டியன்ஸ் கீழவும் ட்ரஸ்டீஸ் கீழவும் இருக்கும். வாசிங்க, வாசிக்காதவங்களும் கொஞ்சம் வாசி, இன்வால்வ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 2வது வசனம் வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான்.
காரியக்காரன் வீட்டு விசாரிப்புக்காரன். தமிழ்ல பயங்கரமா இருக்க. காரியக்காரன் வீட்டு விசாரிப்புக்காரன். கார்டியன்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸுக்கு தமிழ் பாத்தீங்களா ஜானண்ணா? தமிழ் பாத்தீங்களாண்ணா? காரியக்காரனா, வீட்டு விசாரிப்புக்காரனா. இந்த கார்டியன்ஸ் ட்ரஸ்டீஸ் நம்ம இப்படி டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. ஆனா தமிழ்ல நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. சம்டைம்ஸ் தமிழ் நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலா கார்டியன்ஸுக்கு வந்து காவலாளிகள், நம்ப தகுந்தவர்கள் அப்படின்னு தான் போடணும். ஆனா நல்லா இருக்கு, தமிழ் நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே, நம்ம கருத்து நல்லா தெரியுதா இல்லையா? 2 வசனம் நான் பொறுமையா நிதானமா போறேன். சரிங்களா? 2 வசனங்கள் நம்ம படிச்சாலும் கருத்து தெளிவா இருக்குது. இன்னொன்னு, உங்களுக்கு இப்ப பவுல் என்ன சொல்ல வராருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு நான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு? ஏன்னா லாவை பத்தி தான் சொல்றாரு. இப்ப லா யாரு? லா தான் அந்த குழந்தை. இப்ப புரியுதா? அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நோமாஸ். சரியா? சோ அததான் சொல்றாரு. ரைட், இப்ப 3வது வசனம் போலாமா? வில் மூவ் டு verse 3. ஒரு 4-5 வசனங்கள் பார்த்துட்டு நம்ம பிரேக் எடுக்கலாம். போட்டூஸ், அதே போல சோ, காய், ஆல்சோ, அண்டு வரும், ஆல்சோ வரும், பட்டு வரும், காய். சோ ஆல்சோ வி, ஹேமைஸ் வந்துருச்சு பாருங்க. பர்சனல் ப்ரொனௌன், அந்த ப்ளூரல் வருது பாருங்க, ஹேமைஸ். ஹூமைஸ்னு வந்தா யூ போடணும், ஹேமைஸ்னு வந்தா வி போடணும். வி, இப்ப பவுல் சொல்றாரு, நம்ம எப்படி இருந்தோம். போட்டே, வென், வென் படிச்சோம்ல மேடம், வென் ஹேமேன், ஆஹா எஸ்டினுடைய ஏரிஸ்ட் வந்துருச்சு பாருங்க, எஸ்டினுடைய ஏரிஸ்ட். ஓகே, இந்த இது இம்பர்ஃபெக்ட் வந்துருச்சு பாருங்க, எஸ்டின் இம்பர்ஃபெக்ட், ஹேமேன். we were once, we were, நம்ம என்ன ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா, நேப்பியாய், சில்ட்ரன், குழந்தைகளா இருந்தோம். இதன் முன்னாடி நேப்பியாஸ்ன்னு போட்டார்ல. இப்ப நம்ம எல்லாம் குழந்தைகளா இருந்தப்ப, அந்த இருந்தப்பதான் போட்டேன். when we were, ஓகே, சில்ட்ரன். இது அழகா தெரியுது பாருங்க, when we were children. சரியா? நம்ம சில்ட்ரனா இருக்கும்போது எப்படி இருந்தோம் குழந்தையா இருந்தப்ப? இது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங். சரியா? ஹூ போட்டா ஸ்டாக்கேயா, என்ன ஸ்டோக்கேயா, ஸ்டாய்கேயா, பேசிக் பிரின்சிபிள்ஸ். ஓகே, பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த காஸ்மோ, உலகம். காஸ்மாஸ்னா உலகம், வேர்ல்டு. இந்த உலகத்துடைய ஓகே பிரின்சிபிள்ஸுக்கு, கொள்கைகளுக்கு, அதுக்கு கீழே இருந்தோம். என்ன அர்த்தம்? நம்ம குழந்தைகளா இருந்தப்ப, ஸ்பிரிச்சுவலா சில்ட்ரனா இருந்தப்ப, இந்த உலக வழக்கத்துக்கு கீழே இருந்தோம். பேசிக் பிரின்சிபிள்ஸுக்கு கீழே, அண்டர்னு போட்டுருக்குல, ஹூப்போ, கீழே இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஹேமத்தா, எங்க வந்துருச்சு பாருங்க திருப்பியும், இம்பர்ஃபெக்ட் ஆஃப் எய்மி. மேடம் கவனிச்சிங்களா? ஹேமேன், ஹேமத்தா, எல்லாம் இம்பர்ஃபெக்ட்ல போய் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, ஹேமத்தா. நம்ம எப்படி இருந்தோம்? வீவர். அங்க பாருங்க 2 வார்த்தை வருது பாருங்க மேடம். டேவ் எடுத்துட்டு படிங்க. டே, டூலோ வருதா? டூலோ மெனாய், டே டூலோ மெனாய்னா, டூலோஸ்னா ஸ்லேவ், பாண்டேஜ். அழகா இருக்கு பாருங்க, டே டூலோ மெனாய். ஓகே, இந்த மெனாய்னு வந்தாலே ஹெல்ட், பாசிவ், ஹெல்ட் இன் பாண்டேஜ். அப்ப நம்ம என்னவா இருந்தோம்? we were held in bondage, அடிமைத்தனத்துல இருந்தோம். ஏன்? அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலா குழந்தைகளா இருந்தோம். சரியா? அப்ப குழந்தைகளா இருந்தப்ப இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நடந்துட்டு இருந்தோம். எப்படி இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். சரியா? சோ 3வது வசனம் சொல்றத வாசிக்கிறேன், அப்புறமேட்டு தமிழ்ல வாசிங்க. நம்மளுடைய கண்டிஷன் பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு? சோ வித் ஒயில் we were சில்ட்ரன். சரியா? ஒயில் we were மைனர்ஸ் இல்லைன்னா சில்ட்ரன், we were enslaved to the elemental spirits of the world. சரியா? இந்த உலகத்துடைய இந்த வழிபாடுகளுக்கு, சரியா, இந்த இந்த உலக காரியங்களுக்கு கீழே நம்ம அடிமைகளா இருந்தோம். வாசிங்க 3வது வசனம் தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னு வாசிங்க. வாசிங்க வாசிங்க. எப்பா 6 பேர் இருக்கீங்க, 5 பேர், வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். வெரி குட். சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் என்னது? அப்ப நம்ம ரட்சிக்கப்படல, இந்த உலகத்துடைய வழிபாடுகளுக்கு அடிமையா இருந்தோம். அப்ப பாஸ்ட வந்து பவுல் பிக்சர் பண்ணி காட்டுறாரு கலாத்திய விசுவாசிகளுக்கு. சரியா?
இப்ப நடந்தது என்ன? இதுதான் 4வது வசனம். ஆக்சுவலா கோல்டு லெட்டர்ல எழுத வேண்டிய வசனம். 4th verse is a beautiful verse. அப்படி நம்மளுடைய பாஸ்ட் இருந்தப்ப என்ன நடந்துச்சு? when போட்டே டே however ஹேல்தன் எர்கோமைல இருந்து வந்ததுங்க. எர்கோமைனா கம்முங்க, அதுல இருந்து வந்ததுதான் ஹேல்தன். when had come என்ன கம்மு? டோ பிளேரோமா டு குரோனு. இந்த இது இது வந்து ஒரு ஃப்ரேஸா வாசிக்கணும் போனா மேடம். டோ பிளேரோமா, பிளேரோமானா ஃபுல், ஓகே, குரோனாஸ்னா டைம். அப்ப when the fullness of time had come or came. சரியா? அங்க பாருங்க, சரியான நேரத்துல, ஓகே, அந்த அந்த பூர்த்தியான நேரத்துல, குறித்த நேரத்துல, ஓகே, அது முழுமையான நேரத்துல நேரம் வரும் பொழுது, இப்ப பாருங்க இதுதான் முக்கியம். அந்த டைம் வரும்போது எப்படி அப்பா வந்து அந்த குழந்தை வளர்ந்து அப்பாவுக்கு தெரியும் எப்ப வந்து கொடுக்கணும்னு சொல்லி. சரியா? நான் சொல்றது வந்து அந்த ஹேர் குழந்தையா இருக்கும்போது ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியாது. குழந்தை வளரணும், மெச்சூர்ட் ஆகணும். சரியா? இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்தப்ப போத்தியாஸ், வெர்பை விட்டுட்டு படிக்கிற பாருங்க, அதான் நாமினேட்டிவ் சிங்குலர். போத்தியாஸ், காட் என்ன பண்ணாரு? இங்க பாருங்க, சென்டுக்கு வந்து நார்மலா உள்ள பிரசன்டென்ஸ் அப்போஸ்டலோ. அப்போஸ்டலோனா அப்பாஸ்டலாஸ்னா அப்பாசல், அப்போஸ்டலோனா ஒமேகா வெர்பு, ஐ சென்ட்னு அர்த்தம். முன்னாடி எக்ஸ் போட்டிருக்கு பாத்தீங்களா? கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, பவர்ஃபுல்லான வேர்டு. திருப்பியும் சொல்றேன், ப்ரிப்போசிஷனும் வெர்பும் சேர்ந்து வந்துச்சுன்னா காம்பவுண்ட் வெர்பு. பவுல் அவருடைய நிருபங்கள்ல அப்பப்ப காம்பவுண்ட் வெர்பு யூஸ் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆக்ஷனை எம்பசைஸ் பண்றாரு. அப்ப காட் என்ன பண்ணாருன்னா சரியான நேரம் வந்தோடனே எப்படி ஃபாதர் பண்றாருல குழந்தைக்கு, அதே மாதிரி சென்ட் ஃபோர்த். அந்த எக்ஸ் தான் ஃபோர்த், வெறும் சென்ட் இல்ல, காட் சென்ட் ஃபோர்த். ஏன்னா பக்காவா ஆகுமெண்ட் ஆயிருக்கு பாருங்க. அப்போ பிகம் அப்பேன்னு ஆயிருக்கு பாருங்க, எக்ஸ் அப்பேன்னு ஆயிருக்கு பாருங்க. அப்போதானே எக்ஸ் அப்பே, அப்பே ஸ்டெலைன். அந்த எண் வந்தாலே ஹீன்னு அர்த்தம், ஆன் எஸ் என் இம்பர்ஃபெக்ட்ல எண்டிங் படிச்சோம்ல. காட் சென்ட் ஃபோர்த், ஆண்டவர் அனுப்பினார். யாருன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அதனாலதான் சொன்னேன், பியூட்டிஃபுல்லான புஷ்பலதா மேடம், அக்கா இது வந்து அருமையான வசனம்க்கா. சரியான குறிப்பிட்ட நேரத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாராம்? அனுப்புனாராம். யார? டான் உயான் அவுட்டு ஹிஸ், உயாஸ்னா சன்னு, அவருடைய குமாரனை, அவருடைய மகனை அனுப்பினார். சரிங்களா? சரி, இப்ப அந்த மகனை பத்தி போட்டிருக்கு. அந்த மகன் எப்படி வந்தாரு? கினோமைனா பிகம். இந்த கினோமைங்கிற வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு ஜெயசீலன். பிகம், பி, ஓகே, நிறைய இருக்கு. இப்ப இந்த கினோமை தான் கெகோ, கெனோமெனான், ஹேவிங் பீன் பார்ன் போட்டிருக்கு. ஓகே, இப்ப எப்படி பிறந்தாராம் அந்த சன்னு? பிதா அனுப்பின குமாரன் மேலேந்து துபக்கிடைன்னு அவதார மாதிரி விடுகளெல்லாம் தொடர்ந்து முளைக்கல, பிறந்தாராம். எங்கேருந்து? ஆஃப், பார்ன் ஆஃப், குணேனா விமன்ங்க. சரியா? அதுல இருந்து வந்ததுதான் குணேகாஸ், பார்ன் ஆஃப் அ விமன். ஸ்திரீன்னு போட்டிருக்கும், அது சமஸ்கிருத வார்த்தை ஜானண்ண. ஓகே, பெண்ணிடமிருந்து பிறந்தவர். சரியா? தமிழ்ல ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்னு போட்டிருக்கோம். ஸ்திரீங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை. நம்ம ஒரு பெண்ணிலிருந்து பிறந்தார். இதை ஏங்க எம்பசைஸ் பண்ணணும்? ஏன்னா ஜீசஸோடைய ஹியூமனிட்டி எம்பசைஸ் பண்றதுக்காக தான் தெளிவா அடிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு பெண்ணிட்ட பிறந்தவர், ஓகே, அந்த குமாரன். இன்னொன்னு கெனோமெனான், திருப்பி திருப்பி வருது பாருங்க, ஹேவிங் பீன் பார்ன். திருப்பியும் எதுக்கு கீழே? ஹூப்போ நோமோன், அண்டர் லா, பார்ன் அண்டர் லா. அப்ப 4வது வசனத்துல சொல்றது என்ன? God sent his son, born of a woman, born தமிழ்ல 5வது வசனம். புரியல? தமிழ்ல அது 5வது வசனமா வருது. 5ல இருக்கா? சரி, அப்ப நம்ம அடுத்த வசனத்தையும் பார்த்துடலாம். சரியா? அடுத்த வசனத்தையும் பார்த்துட்டு சேர்த்து வாசிக்கலாம். சோ அப்ப ஒண்ணு தெரியுது, சரியான நேரம் வரும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்தனுடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் ஸ்திரீனிடத்துல பிறந்தவர், ஓகே, ஒரு விமன்ட்ட பிறந்தவர்.
இன்னொன்னு ஹேவிங் பீன் born அண்டர் லா. என்னது நியாயப்பிரமா இந்த இடத்துல ஏன் அண்டர் லான்னு வருது? ஹேவிங் பீன் born அண்டர் லா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ். தமிழ்ல வாசிக்கும் போது அதை நான் விளக்குறேன், சரியா? ஸோ 2 சொல்றாரு, அண்டர்னு சொல்லி. இப்ப ஹீனா சோ தட் என்ன சொல்ல வர்றாரு? தோஸ் அண்டர் லா டூஸ் ஹூப்போ நோமான், யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்காங்களோ. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஏன்னா இதுதான் ஐடென்டிட்டி, நம்மளோட ஐடென்டிட்டி ஆகிறதுக்காக, சரியா? நம்ம எப்படி பிறந்தோம்? நம்மளும் ஸ்திரீட்டு தான் பிறந்தோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். ஸோ அப்ப ஹியூமன் பீயிங்ஸுக்கு உள்ள ஐடென்டிட்டியை அப்படியே அந்த குமாரன் எடுத்துக்கொண்டாருங்கிறத காட்டுறதுக்காக தான், சரியா? இப்ப அண்டர் த லா, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற யாருக்கோ, தோஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள, மேடம் கவனிங்க மேடம், அகாராட்ஸோ, அந்த அகாராட்ஸோங்கிற வேர்டு தான் பை ரெடீம், மார்க்கெட் வேர்டு. அது வந்து எக்ஸ் போட்டிருக்கு பாருங்க, எக்ஸ். அந்த அகாராட்ஸோ தான் எப்படி மாறி இருக்குன்னா, எக்ஸ் போட்டு அகோரா சே, சரியா? அந்த சிக்மா வந்து ஃபியூச்சர் ஆக்கியிருக்கு, சரியா? ஹி மைட் ரெடீம், மீட்டு கொள்வதற்காக. யார? ஹீனா தட் அண்டர் லா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவர்களை மீட்டு கொள்வதற்காக. பாருங்க, ஹீனா திருப்பியும் ஹீனா திருப்பி 5ல 2 ஹீனா வருது பாருங்க. பர்பஸ் சொல்றாரு. டேன் குயோத்தியான், குயோனா சன்னு, தியானா காடு, குயோ தெசியான். ஓகே, குயோ தெசியான் என்னது? 2 வேர்டு ஒன்னா சேருது. டிவைன் அடாப்ஷன். ஆஹா, டிவைன் அடாப்ஷன் ஆஸ் சன்ஸ். அந்த டிவைன் அடாப்ஷன் தான் தெசியன் வருது. குயோனா சன்னு. அப்ப டிவைன் அடாப்ஷன் ஆஸ் சன்ஸ், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வதற்கு லம்பானோ. கவனிச்சிங்களா மேடம்? போனா மேடம், லம்பானோன்னா ரிசீவ், அதுதான் அப்போ ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு. கவனிச்சிங்களா? நிறைய காம்பவுண்ட் வெர்பு யூஸ் பண்றாரு பாருங்க ஜெயசீல என்ன. அப்போ லபோமென், இதெல்லாம் நம்ம படிக்கல. வி மைட் ரிசீவ், ஓமென் வந்தாலே வி, நாம் பெற்றுக்கொள்வதற்காக. எதை? அந்த டிவைன் அடாப்ஷனை. ஓகே, குமாரர்களா, பிள்ளைகளா நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மள ரெடீம் பண்ணாரு. எதுக்கு கீழே இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்த நம்மள மீட்டு கொள்வதற்காக. ஓகே, இந்த டிவைன் அடாப்ஷனை நமக்கு கொடுக்கறதுக்காக, நம்ம பெற்றுக்கொள்வதற்காக, சரியா? ஸோ அதனாலதான் சொல்லுவேன், சால்வேஷன் cannot be attained. எழுதிங்க, இட் கேன் பி அப்டைன்டு. யாரும் ரட்சிப்பை போய் வாங்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ளதான் முடியும். இங்கிலீஷ்ல சொல்றேன், சால்வேஷன் cannot be attained. அட்டைன்னா அடைந்து கொள்றது. ஹிந்துஸ் என்ன சொல்றான்? அட்டைன்மெண்ட்டை பத்தி பேசுறான். ஆமா, அட்டைன்மெண்ட்ங்கிறான். நம்ம எதை பத்தி பேசுறோம்? அப்டைன்மெண்ட். அப்டைன் என்னது? பெற்றுக்கொள்றது. சால்வேஷன் கேன் பி அப்டைன்டு, பெற்றுக்கொள்ளதான் முடியும். இங்க பாருங்க, ரிசீவ்னு போட்டிருக்கு பாருங்க. அதை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, முயற்சி எடுத்து அடைய முடியாது. அட்டைன்னா அடைகிறது, அப்டைன்னா பெற்றுக்கொள்றது, சரியா? ஐம் நாட் பிளேயிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், பட் இதுதான் முக்கியமானது, சரியா? இப்ப வாசிங்கப்பா. இப்ப 4:5 வாசிங்க. புஷ்பலதாக்கா வாசிங்க. 4:5 வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ரைட். பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். இப்ப கொஞ்சம் டிஸ்கஸ் போகும்பா. ரைட். எத்தனை வசனம் முடிச்சிருக்கிறோம்? 6 முடிச்சிருக்கிறோமா? 5 முடிச்சிட்டோம். 5 முடிச்சிருக்கிறோம். ஆரம்ப நாட்கள்ல நம்ப மாட்டீங்க, ஆரம்பிச்சப்ப கொரோனா டைம்லாம் 4 வசனங்கள் தான் பார்ப்போம். அதுக்கே ரொம்ப டீப்பா. ஏன்னா அப்ப என்கிட்ட இருந்தவங்க தான் பைபிள் காலேஜ்ல கிரீக் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். 4 வசனத்துக்கு டைம் இருக்காது. ரொம்ப நான் எம்பசைஸ் பண்ணல. கிரீக் படிக்காதவங்க எல்லாம் கோச்சிக்காதீங்க, நான் கிரீக் அங்கங்க எம்பசைஸ் பண்றது. கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு அக்னாலேஜ் தம். ஸோ அவங்களுக்கும்
ஒரு ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்குன்னு தான். போனா மேடமும் ஜெய்சீல் அண்ணனும் நம்ம கெனடி அண்ணனும். சரிங்களா? ரைட், ஓகே, குட். சரி, இப்ப சொல்லுங்க, எதுல அழுத்தம் இருக்கு, என்ன பவுல் சொல்ல வராரு அப்படிங்கிற கருத்தை பளிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு இந்த காலத்துக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம், நம்ம ஃபெய்த்துக்கு இது எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சம் பேசுங்க. 5 வசனங்கள்ல. இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்னு ஏன் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்ற? ஸ்ரீனிடத்துல பிறந்தவர் ஒத்துக்கலாம். இன் வாட் வே ஜீசஸ் வாஸ் born under the law? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச. மனுஷர் எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கோம். சோ ஜஸ்ட் டு ஷோ தட் ஹி இஸ் a man, அதாவது நம்ம அவனும் தேவகுமாரனா இல்லாம அவர் ஒரு மனுஷன் அங்கிறத காட்டுறதுக்காக அந்த வசனம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அக்ரீட். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் யோசிங்க. born of a woman அப்படின்னாலே நீங்க சொல்ற கருத்து வந்துருச்சு, அதோட நிப்பாட்டிருக்கலாம். எதுக்கு காய் போட்டு திருப்பியும் கெனோமெனை யூஸ் பண்ணும்? born under the law யூஸ் பண்ணும். நீங்க சொன்ன கருத்து born of a woman, born under the law. இது உங்களை யோசிக்க வைக்கிறேன். எனக்கு ஆன்சர் தெரியும், சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. born under law. பூப்போ நோமோ எதுக்கு? பூனா மேடம் நீங்க மியூட் பண்ணிருங்க. ஜான் அண்ணன், ஜெய்சீல் அண்ணன், கெனடி அண்ணன், புஷ்பலதாக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. நீங்க நீட் நாட் பி கரெக்ட்னு இல்ல, உங்களுடைய இது க்ளூ கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறந்தார். ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்ன பிறந்ததுனால அதேதான். அண்ணா ஜான் அண்ணா பிடிச்சிட்டீங்க அண்ணா, அந்த வேர்டு தான் எதிர்பார்த்தேன். சொல்லுங்க, நான் முடிச்சிருக்கேண்ணா. அதனால அவங்க பெற்றோர் மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவரும் கீழ்ப்படியே கடமைப்பட்டவர். அவர் எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்தவராகின்னு சொல்லி இருக்கு இல்லையா? 8ஆம் நாள்ல விருத்த ஸ்நானம் பண்ணாரா? ஞானஸ்நானம் எடுத்தாரா? யூதர்கள் முறைமையின்படி அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் போனாரா? யூதர்கள் முறைகள் படி இதெல்லாம் எல்லாமே ஓகே செஞ்சாரா? as a Jew Jesus obliged. ஆமா, yeah, in order to identify okay with Jews. அந்த ஒரு இதை எம்பசைஸ் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. வண்டர்ஃபுல். இப்ப தெளிவா இருக்குல்ல? காஸ்பல் எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? நம்ம கிறிஸ்துமஸ் டைம்ல மாத்திரம்தான் ஜெய்சீல நம்ம பாடுறோம், God sent his son அப்படின்னு பாட்டு பாடுறோம் இல்ல? They called him Jesus. But this song should be sung every month, every day. So ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பட்டேர் குயாஸ் சன் குமாரனை அனுப்பி நம்மை மீட்டுக்கொண்டு அவருக்கு புத்திர சுவிகாரம் உள்ளவர்களாய் சரியான நேரத்துல. அதனாலதான் அங்க பார்த்தோம் பட்டேல். அப்பா என்ன பண்ணுவார்? தகப்பன் அந்த as long as போட்டுருந்துச்சா, அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது தகப்பன் சுதந்திரவாளியா மாத்துவார், பேர் கொடுப்பார். அதே போல சரியான நேரம் என்ன நேரம்? ஜீசஸுடைய டெத்து, பிறப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து அவருடைய மரணத்தின் மூலமாக, சரியா, அவர் மூலமாக நமக்கு இப்ப கம்ப்ளீட்டா அடாப்ஷன் கொடுக்கப்பட்டு உரிமை கொடுக்கப்பட்டது. இனிமே நாம் யார் இல்லை, உலக வழக்கத்தின்படி குழந்தைகள் அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம உலக அந்த இது மாதிரி எலிமெண்டல் ஸ்பிரிட்டுக்கு அடிமைகள் கிடையாது. இப்ப நம்ம அடிமைக்கு ஈக்குவல் கிடையாது, இல்ல. இப்ப we are different from slaves. ஆரம்பத்துல we are not different. இப்ப நம்ம வித்தியாசம் இல்லை. ஏன்? ஜீசஸ் மேட் த டிஃபரன்ஸ். இனிமே நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்க தேவையில்லை. யாருக்கு கீழே இருந்தா போதும்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே. இன் ஜீசஸ், ஓகே, ஃபார் ஜீசஸ், டு ஜீசஸ். ஆமா, எல்லாமே
அவருக்குள், அவராலே, ஓகே, அவரே, அவர்தான். இப்ப தெரியுதா? அப்ப நியாயப்பிரமாணத்தை பவுல் என்ன பண்ணல, கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணல. ஆரம்பத்துல அது நல்லது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, அதனாலதான் கலாத்திய விசுவாசிகளுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இன்னமும் இந்த யூத சடங்குகளுக்கும் இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் நீங்க செத்து போயிட்டீங்க. சரியா? அந்த கருத்தை அவங்களுக்கு சொல்லி வலியுறுத்துறதுக்காக தான் இதை சொல்றேன். Got it? Any doubt? Before we move further, இன்னைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? இயேசு கிறிஸ்துவை, தேவன் அனுப்பிய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அந்த மீட்பை, அவர் தருகிற மீட்பை, அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி, சரியா, நமக்கு அருளுகிற அந்த ரட்சிப்பு, ஓகே, அவர் நமக்கு தருகிற இந்த ரட்சிப்பை விசுவாசத்தின் மூலமாக யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால ஞானஸ்நானம் ரட்சிக்கும், சர்ச் மெம்பர்ஷிப் ரட்சிக்கும், சர்ச் கிறிஸ்டியன் ஃபேமிலி ரட்சிக்கும், அற்புதம் அதிசயம்லாம் எனக்கு நடந்ததுனால ரட்சிக்கும், இது எதுவுமே கொண்டு வராதீங்க. இல்ல, இது எல்லாம் செகண்டரி தான். பிரைமரியா நம்மை ரட்சிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து, பிதா அனுப்பிய அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. அதன் மூலமா தான் நம்ம அடாப்ஷன், அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். லம்பானோ, we might receive the adoptions as sons and daughters. எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா ஜான் அண்ணா காஸ்பல்ல? இதை ஏன்னா எம்பசைஸ் பண்ணாம தேவையில்லாத என்னென்னமோ சுவிசேஷ கூட்டம் வைக்கிறதே கிடையாது, அது வேற. ஸோ ரைட், ஷல் வி மூவ் ஆன்? போலாமா? இன்னொரு 2 வசனங்கள். ஒரே ஒரு டவுட். ஜீசஸ் பீயிங் எ ஜூ, he followed all the அவங்களோட பாரம்பரியம், அந்த கடமைகள் எல்லாமே செஞ்சாரு. he followed all the rules or the followed the commandments. அப்படி இருக்கும்போது இப்பயும் அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஜீசஸ தான் ஃபாலோ பண்ணணும்னா அவர் ஃபாலோ பண்ணுமா, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல சிலர். அதுக்கு என்ன பதில் சொல்றது? அது தேவையில்லைன்னு எப்படி சொல்றது உங்களுக்கு? என்ன, பிகாஸ் ஜீசஸ் ஃபாலோட் அண்ட் we should follow Jesus steps. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அத பண்றது இல்ல? அது ஏதோ யாருக்காவது பதில் தெரிஞ்சா கொஞ்சம் பேசுங்க. பிஃபோர் ஐ ஆன்சர். குணாதனபாலன் மேடம் கேட்ட இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்றீங்களா? ப்ளீஸ், அதர் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஒழித்து அப்படின்னு சொல்லி இருக்குல்ல? ஆமா, கொலோசையர்ல எல்லாம் போட்டிருக்கு தெளிவா. என்ன கேக்குறாங்கன்னா புவனா மேடம், because we were under the law, and on the cross of Calvary he destroyed all இது principalities, powers எல்லாத்தையும் இது பண்ணி பலமாக்கி உரிந்து கொண்டு கொலோசையர்ல செமையா எழுதுறாரு. ஆமா, Colossians 2:20 disarmed the power, and therefore we are no longer under the law. ஆன்சர் போனா மேடம், இதான் ஆன்சர். கரெக்டா சொல்லிட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து யூதன், அவர் மனிதனா இருக்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன், ஓகே, சப்ஸ்டிடியூட், ரெப்ரசன்டேட்டிவ் டெத் இதா இருக்கணும். இன்னொன்று அந்த லைஃப் வாழணுங்கிறதுக்காக தான் பண்ணாரு ஒழிய இது குழந்தைத்தனம். பட் வளர்ந்த பிறகு அதே நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு? அபாலிஷ்ட் போட்டிருக்குல்ல, சொன்னாங்கல்ல கொலோசையர்ல எல்லாம், நமக்கு விரோதமா இருந்த சட்ட திட்டங்களை எல்லாம் குலைத்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடைத்து வெற்றி சிறந்தார்னு சொல்லி வரும். சரியா? ஸோ அதனால இனிஷியல் ஸ்டேஜ்ல ஓகே, பட் ஆஸ் வி க்ரோ நாட் நெசசரி. கிரைஸ்ட் நம்மளை ரூல் பண்ணி இப்ப ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. அவர் இன்டுவெல்லிங்கா இருந்து அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் கீழ்ப்படிந்து போகலாம். மற்றபடி லா பேஸ்டா, ரூல் பேஸ்டா ஒரு ரிலீஜியஸ் லாஸை செட் பண்ணி, ரிலீஜியஸ் ரூல்ஸ் செட் பண்ணி தான்
நம்ம ரட்சிக்கப்பட முடியும் இல்ல, வாழ முடியும் இல்ல. ஆவியானவர் நம்மளை நடத்துவார். சோ அப்படிதான் சொல்ல முடியும் மொழி. இயேசு கிறிஸ்து அப்படிலாம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார்னா, எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியும் இயேசு கிறிஸ்து தன்னை சக்கம் பண்ணிக்கல. ஏன்னா அதே நியாயப்பிரமாணத்தை தவறாவும் பயன்படுத்தினாங்க. குர்பான் காணிக்க கொடுத்துட்டு தகப்பன் தாய கண்டுகிறதே கிடையாது. பரிசேயர் பண்ணாங்கல்ல, காணிக்க கொடுத்தா போதும், காணிக்க கொடுக்கணும் சட்டம், கொடுத்துட்டு கண்டுக்கவே இல்லை. அன்பு இல்ல, நான் குர்பான் கொடுத்துட்டேனே. நியாயப்பிரமாணத்தை தவறாவும் பயன்படுத்தினாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்க. பட் ஜீசஸ் டிட் நாட் மிஸ்யூஸ். சரியா? சோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆன்சர் என்னன்னா, ஜீசஸ் ஐடென்டிஃபைட் ஹிம்செல்ஃப் ஆஸ் a Jew with the world of the Jews. Okay, brother. Thank you. Law in itself is not bad. உண்மைண்ணா. ரோமர் 7 நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆமா, ஒரு ரபினிக்கல் டீச்சிங் என்ன சொல்றாங்கன்னா, you should not call it as commands. These are God's instructions for man to get closer to God. Right, அண்ணா ஒத்துக்கிறேன். When you fulfill each law, எல்லா 10 கட்டளை நம்ம கை கொள்றது அது it is not burdensome. அது God's direction for the Israelites to grow closer to God. But man's inability to fulfill it and fulfilling it for the wrong purpose, as you said. Exactly. வெளியரங்கமா ட்ரெடி இந்த குர்பான் இப்ப சொன்னீங்க மாதிரி, they took it very lightly without understanding the spirit of the law. The core. Exactly. It became a snare for them. Exactly. Correct. அதனால Jesus said, okay, I will fulfill everything. I am a true Israelite. I will fulfill everything. You believe in me. Yes. Do not think I have come to abolish the law, but I have come to fulfill the law. சொல்லுவார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன்னு சொல்லாதீங்க, நிறைவேற்றதான் வந்தேன்னு சொல்லுவார். அந்த நிறைவேற்றுறதுக்கு கிரைஸ்ட் நமக்கு பவர் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் நம்மளை ரட்சிக்காது, பாவம் செய்யாதபடி காப்பாற்றாது. பட் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வார். ஆனா கரெக்டா சொல்றீங்கண்ணா, சூப்பர்ண்ணா, wonderful. Shall we move on? இன்னொரு 2 வசனங்களை பார்த்து we'll close. Baptist, can you help us? Verse 6. Verse 6 நான் வாசிக்கிறேன். 40 day. Yesterday you are, because and அல்லனா however you are. yesterday ஏங்க எய்மியோட இது வருது பாருங்க மேடம், எய்மியோட பிரசன்ட் ஆஃப் எய்மி yesterday you are ப்ளூரல்ங்க. சரியா? எய்னா சிங்குலர், yesterday ப்ளூரல். எய்மியோட டேபிள். however because you are, இப்ப யாரு நீங்க? இப்ப ஆர் பிரசன்ட்ல யாரு? ஹுயாய். ஏங்க நீங்களா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்ங்க. சரியா? நம்மலாம் யாரு? அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஹோத்தியாஸ். திருப்பி வருது பாருங்க, காட் வந்துருச்சுப்பா, சென்ட் திருப்பி வருது பாருங்க. அப்போஸ்டலோ பிகம் எக்ஸ் அப்பேஸ்டலைன், காட் சென்ட் ஃபோர்த். இதோட 2வது வருதுங்க இந்த வார்த்தை, பிதாவானவர். ஓகே, தேவன் அனுப்பினார். இப்ப யாரு அனுப்புனார்னு பாருங்க, நூமா. முன்னாடி ஹுயாஸ்ன்னு பார்ப்போம், குமாரன் அனுப்புனாரு. இப்ப ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். யாருடைய ஆவியானவர்? பேப்டிஸ்ட் காட்டுங்க. டூ ஹுயோ. ஏங்க குமாரனுடைய ஆவிங்க. அந்த டூ ஹுயோல ஜெனிட்டிவ்ங்க, ஊன்னு முடியுதுல்ல. அவு டூ, எத்தனை ஊ பாருங்க, ஊ 3 ஊ, எல்லாம் ஜெனிட்டிவ். என்னது? ஹிஸ் ஆஃப் ஹிம்னா ஹிஸ். ஓகே, அப்ப 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? The verse 6 starts with and because you are children who has God sent forth the spirit of his son. குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு அனுப்பினார். எங்க அனுப்பினாரு? அந்த இடம் போட்டிருக்கு பாருங்க, எங்க அனுப்பினாரு? அனுப்பினது எய்ஸ் இன்டு டாஸ். காடியான ஹார்ட், அதான் அக்யூசேட்டிவ் ப்ளூரல்ல வந்திருக்கு. த ஹார்ட்ஸ், காடியாஸ், ஹேமோன், யுவர், உங்களுடைய. ஓகே,
சாரி, நம்முடைய, அவர்னா ஹேமோன்னா அவர், கூமோன்னு தான் இவர், ஹேமோன்னா அவர், நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். சரியா? படிக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் சில்ட்ரன், அவருடைய குமாரெல்லாம் இருக்கிறதுனால, God sent the spirit of his son into our hearts. நம்முடைய இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். ஆஹா, இருதயங்கள் அனுப்பியிருக்கிறார். இப்ப நான் படிக்கிறேன். அந்த இருதயங்கள் அனுப்புனதுனால என்ன ஆச்சு பாருங்க. அனுப்புனதுனால கிராட்ஸோ, மேடம் கிராட்ஸோ வருதா? ஐ கிரை அவுட், கிரை, கிராட்ஸோ, அதுதான் இப்ப என்னவா மாறி இருக்கு பாருங்க. கிராட்ஸோ, ஒமேகா வெர்பு கிராட்ஸோன், கிரையிங். ஜெனட்டிவ் அப்சல்யூட்டுங்க. ஏப்பா அட்வான்ஸ் படிக்கிறவங்களாம், ஜெனட்டிவ் அப்சல்யூட் கிராட்ஸோன், கிரையிங். என்ன எப்படி சொல்லி கூப்பிடுறோமா? அபா. கிரீக்ல பாருங்க, அபா, அபா ஹோ பட்டேர். ஆஹா, பட்டேர் ஃபாதர், அப்பா தகப்பனே, இல்லைன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த கிராட்ஸோன். ஏங்க கூப்பிடுறதுக்கு காலியோன்னு போடலாம் இல்லைங்க, கேலியோனா கால் தானேங்க. ஏன் கிராட்ஸோ? கிரை. அந்த அப்பா மகன் மகளுக்குள்ள அந்த பாண்டை காட்டுறதுக்கு. ஓகே, அப்படி ஆவலா கூப்பிடுறோம், அப்பா, அப்பா பிதாவே. ஏன்? நம்முடைய இருதயங்கள்ல குமாரனுடைய ஆவியை, குமாரன் ஆவினா என்னது? குமாரன் தான். சரியா? குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவியை நமக்குள்ளே அவர் அனுப்பி இருக்கிறபடினாலே நம்மளுடைய பிள்ளைகள் இப்ப அவருடைய பிள்ளைகளானபடினால அவரை என்னான்னு கூப்பிடலாம்? அப்பா பிதாவே. என்ன ஒரு அருமையான இது நியாயப்பிரமாணம் பண்ணுமா? சொல்லுங்க. இது கட்டளை பண்ணுமா? இந்த உறவை கட்டளை எனக்கு நியாயப்பிரமாணம் பண்ண முடியுமா? முடியாத. வாசிங்க 6வது வசனம் வாசிங்க, verse 6. 6வது வசனம் வாசிங்க. அருமையான வசனங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். verse 6 வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். புத்திரர்னு போட்டிருக்கலன்னா சமஸ்கிருத வார்த்தை புத்திரர். ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகள். 7-10 முடிச்சிடலாமா? ஓகே, ஹோஸ்டே. இப்ப அதனால so that இனிமே ஊக்கெட்டே பாருங்க, ஊக்கெட்டி நோ லாங்கர். இந்த ஊடு வந்தாலே ஜெய்சில் என்ன நோன நெகட்டிவ், நோ லாங்கர். இனிமே நம்ம யாரு கிடையாது, டூலாஸ் இல்ல, எய். ஆகா வந்துருச்சு மேடம். என்னங்க எய்மி டேபிள் பின்னுதுங்க, பின்னி பெடல் இருக்குதுங்க. எய்மி டேபிள் தான். பிரசன்ட் எய்மி, இம்பர்ஃபெக்ட் ஆஃப் எய்மி. இங்க பாருங்க, எய் போட்டு மேல இது போட்டுருக்கு பாருங்க, சர்க்கம்ப்ளெக்ஸ். யூ ஆர் இது சிங்குலர், எய்னா சிங்குலர். இனிமே நீங்க யார் இல்ல, யூ ஆர் நாட் அ ஸ்லேவ், டூலாஸ். சரியா? இனிமே நாம் அடிமைகள் அல்ல. யாரு அல்ல, பட் உயாஸ் எ சன். ஆகா, சிங்குலர்ல போட்டிருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்றாரு கலாத்திய விசுவாசிகளை, நீங்க இனிமே அடிமைகள் இல்லப்பா. எதுக்கு அடிமைகள் இல்ல? பேசிக் எலிமெண்டரி ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டுக்கு அடிமைகள் கிடையாது. இன்னொன்னு, நோமாஸ் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை கிடையாதுப்பா. நீங்க குமாரத்திகள்ப்பா, சுதந்திரவாளிகள்ப்பா அவங்களுக்கு. சரியா? அதனால உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டு அப்பான்னு கூப்பிடலாம். ஒரு ஸ்லேவ் அப்பான்னு கூப்பிட முடியுமா? மாஸ்டரை கூப்பிட முடியாத. இப்ப தெரியுதா? ஆரம்பத்துல சொன்னாரு ஸ்லேவுக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இல்லைன்னாரு. இப்ப செம வித்தியாசம் அடிக்கிறார் பாருங்க. தெரியுதுங்களா? புஷ்பலா தான் மேடம் அப்படி அடிக்கிறார் பாருங்க. 7வது வசனத்துல கம்ப்ளீட் ஆப்போசிட் டு verse 1. அங்க நோ டிஃபரன்ஸ்னாரு, இங்க பலத்த வித்தியாசத்தை சொல்ற. பார்த்து முடிக்கலாம். ஹே இஃப், இதுதான் பாசிபிள். இது கண்டிஷன். இஃப் தே மோர் ஓவர் உயாஸ், நாம் இப்ப என்னவா இருக்கிறோம்? குமாரர்கள் ஆனால் என்னன்னு சொல்றாரு? காய் சேர்க்கிறாரு. ஆல்சோ கிளேரமோனாஸ் வந்துருச்சு. எப்படி? டயாத்தியூ த்ரூ காட். 7வது வசனம் என்ன சொல்லுது? So you are no longer a slave but a child. If a child, then அப்ப குமாரனா இருந்தோம்னா, புத்திரரானா
நம்ம யாரு? ஆல்சோ ஹேர், சுதந்திரவாளிகள், ஹேர், உரிமையாளர்கள் த்ரூ காட், தேவன் மூலமாக. ஏன்னா தேவன் தானே குமாரன் அனுப்புனாரு, குமாரனுடைய ஆவி அனுப்புனாரு. அப்ப தேவன் மூலமாக நாம சுதந்திரவாளிகளாகவும் மாறுகிறோம். சரியா? அப்ப நமக்கு 2 ஐடென்டிட்டி. ஒண்ணு குமாரர்கள், குமாரத்திகள். 2வது நாம் தகப்பனுக்குரிய எல்லா அந்த அந்த சொத்து, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நாம் தான். ஆனா ஹேருக்கு என்னென்ன தமிழ்ல? சுதந்திரவாளியா? இல்ல யாராவது கரெக்டான வார்த்தை தமிழ்ல வாசிங்க. ஹேர் ஹேர் அது ஹேர் தெரியும் தமிழ்ல. சுதந்திரவாளி சுதந்திரவாளி தான் கரெக்ட். ஆகையால் உரிமை நீ கொண்டவர். இனி ஆ, ஆகையால் இனி நீ வாரிசு. அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். ஆ. நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ஆ. சுதந்திரனாயும் இருக்கிறாய். அண்ணா சொன்னாரு வாரிசுன்னாரு. எனக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு. வாரிசு நல்லா இருக்கு. இந்த சுதந்திரவாளி நல்லாதான் இருக்குது, பட் வாரிசு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்களா, நமக்கு என்ன பிளெஸிங் பாத்தீங்களா தேவன் கொடுத்திருக்கிறாரு குமாரன் மூலமா. இல்ல ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். Baptist, okay, can show my face. Thank you Baptist for displaying. Wonderful. பா, எப்படிங்க இருக்குது? Are you not excited? I am excited. பா, பிதாவானவர் இல்ல குமாரன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அக்கறை எடுத்து காலம் நிறைவேறினது. சரியா? குமாரனை சரியா ஸ்ரீனிடத்துல பிறந்தவர் நியாய பிரமாணத்துக்கு கீழ் நம்மளை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அனுப்பி நம்மை மீட்கும் பொருளாக, சரியா, அவருடைய அந்த அடாப்ஷன் போட்டிருக்கல, அருமையான வார்த்தை. அடாப்ஷனு, ஹேர், ஓகே, ஹேர், சில்ட்ரன், சன்ஸ், இல்ல இது எல்லாம் ஃபேமிலி. பாத்தீங்களா ஜெய்சலன், இது எல்லாமே ஒரு ஃபேமிலியில வரதுன்னு. அதனாலதான் கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் அ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஒரு அருமையான குடும்ப உறவு. ஸோ wonderful, wonderful. Anybody wants to say anything before we close with the word of prayer? What is the powerful thought that has come to you this evening? அதை மாத்திரம் ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க, இல்ல அப்ளிகேஷன் ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க. இதெல்லாம் வலியுறுத்தாம கோச்சிக்காதீங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கருத்தை வலியுறுத்தாம ரட்சிப்புக்கு, சரியா, வேற எதையாவது சும்மா அற்புதம், அதிசயம், ஆராதனை, வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், ரெவலேஷன் தயவு செய்து நம்பாதீங்க, நம்பாதீங்க. This is the core fundamental truth, not only of salvation, but also the blessings that are stored up in salvation. ஆசீர்வாதம் இருக்குல்ல. Thank you. Anybody? அதனாலதான் பவுல் எழுதுவார், அவர் அறிமுகப்படுத்தும் போது ரூலாஸ் யாருக்கு? கிறிஸ்து, தேவனுக்கு நான் அடிமைன்னு எழுதுவார். நம்ம அதுல ஊழியக்காரன்னு போட்டிருக்கோம். உண்மையான வார்த்தை பாண்ட் சர்வன்ட். அடிக்கடி தன்னைதான் அப்படிதான் அவரோட நிருபங்களை அறிமுகப்படுத்துவார். ஏன்? இதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்துக்கு, உலக வழிபாட்டுக்கு, பாவத்துக்கு அடிமையா இருந்தையா, இப்ப நான் இயேசுவுக்கு அடிமையா. சரியா? இந்த வேர்டு அடிக்கடி பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? போனா மேடம், can you lead us in prayer? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க மேடம். அன்பும் கிருபை இறக்கம் இந்த பரம தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வேத வசனங்களை அருமையாக விளக்கி தந்த சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் உம்முடைய வேத வசனங்களின் ஆழங்களை ஆண்டவரே இந்த கிரீக்ல படிக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சுவாமி. ஆழமான அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ள முடியுது சுவாமி. இந்த வாய்ப்பை அடியாளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த எங்களை குமாரனும் குமாரத்திகளுமா நீங்க உங்களுக்கு சுதந்திரவாளியா எங்களை வச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஐ ஃபீல் எக்ஸைட்டட் அண்ட் கிஃப்டட். அப்படி இருக்கு சுவாமி. அதான் நல்ல விளக்கமா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். என்னதான் தமிழ்ல அவ்வளவு டீப்பா மீனிங் வரல, அப்படி தொடர ஹார்ட்ட. பட் கிரீக்ல படிக்கும் போது உண்மையாகவே அது ரொம்ப ஆழமா
பதிவு சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லோரும் இந்த கிரீக் கிளாஸ்ல பயன்பெற உதவி செய்யுங்க. அந்த சகோதரனையும் இன்னும் அருமையா எடுத்து பயன்படுத்துங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். Amen. Amen. Thank you, friends. God bless you. Bye, bye, bye. Next Wednesday. Thank you. Bye, bye. Thank you. Bye, bye.